सखीस्तथा सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेय सर्वान् बन्धून् अवस्थितान्. அந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கல, நம்ம படிப்போம். அதுல எல்லாம் இந்த இவர் எல்லாருமே என்னுடைய பந்துக்கள் அப்படின்னு அர்ஜுனன் பார்க்கிறான் அப்படின்னு தான் சொன்னான். ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னா நீ பார்த்துக்கோ, ரெண்டு பக்கமும் குழுமி இருக்கிற குரு வம்சத்தினரை பார்ன்னு சொன்னான். பிறகு தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் அப்படின்னு வரிசையா எல்லாரையும் யாரெல்லாம் பார்க்கிறான், இவங்க எல்லாம் சர்வான் பந்து, எல்லாம் எனக்கு பந்துக்கள் அப்படின்னு பார்க்கிறான்ங்கிற ஸ்லோகம். அது சும்மா நம்ம படிப்போம், ஒருத்தர் சொல்லி மற்ற எல்லாரும் படிப்போம். உமா இருக்காளா? உமா இல்லப்பா, உமா மேம் வந்துடல இன்னைக்கு. சரி, பிரேமா மேம் சொல்லட்டுமா? பிரேமா மேம் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க. பிரேமா எதுல படிக்கணும்? இந்த தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்த அங்கிருந்து அர்ஜுன உவாச்ச வரைக்கும், அர்ஜுன உவாச்சில நம்ம அப்புறம் ஆரம்பிச்சோம். இது ஜஸ்ட் படிப்போம். பஷ்யத் ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்களே. ஸ்வசுரான் சுஹ்ருதశ్చைவ சேனயோருபயோரபி தான்யமீக்ஷஸ கௌந்தேய சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பயாவிஷ்டோ விஷீதன்னிதமப்ரவீத் சொன்னான். விஷீதந்தம், விஷீதந்தம் சோகப்பட்டவன், சோகத்தில் இருப்பவன் அவன் சொன்னான். இதம் அப்ரவீத், இதை சொன்னான். இதுல இந்த ஸ்லோகத்துக்கும் திருத்தராஷ்டிரன் முதல்ல சொன்ன ஸ்லோகத்துக்கும் அடிப்படையில ஒரு காமனாலிட்டி இருக்கு, பொது இருக்கு, அதே சமயத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. சொல்ல முடியுமா? இங்க அர்ஜுனன் சொல்றான் தத்ரா பஷ்யத், அதற்கு பிறகு அர்ஜுனன் ரெண்டு பக்கமும் பார்க்கிறான். பார்த்துட்டு ஆச்சாரியான் மாத்துரான் பிராத்ரூன் புத்திரான் பௌத்ரான் சகி ததா ஸ்வசுர சுருதश्चैव. ஆச்சாரியன், மாத்துலனா மாமாக்கள், மாத்துல ஆச்சாரியன், மாத்துலான் பிராத்ரு அண்ணன்மார்கள், சித்தப்பாமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், புத்திர முதல்வர்கள், பௌத்திர பேரன்மார்கள், சகி நண்பர்கள், சுஹൃதன் நல்ல ஹிருதயம் நலன் விளைபவர்கள், நம்ம நலன் நாடுபவர்கள், அக்கறை கொண்டவர்கள். இப்படி ரெண்டு பக்கமும் ஸ்வஜனத்தை பார்த்தான், தன்னுடைய பந்துக்களை பார்த்தான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற இந்த ஸ்லோகத்துக்கும் முதல்ல திருத்தராஷ்டிரன் சொன்னான் பாருங்க, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவாश्चैव கிம குர்வத சஞ்சய அப்படின்னு சொன்னதுக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. அதே போல சமயத்துல ஒரு வித்தியாசமும் இருக்கு, ஒரு சின்ன டிஃபரன்ஸும் இருக்கு. என்னது யாரோ சொல்ல முடியுமா? சொல்ல முயற்சி பண்ணுங்களேன். யாரு? அவர் ஆனந்தி.
ஆனந்தி. சொல்லுமா. ஓ திருதராஷ்டிரர் வந்து மாமக்கா பாண்டவாஸ் சைவ அப்படின்றார். அப்படின்னா என் பசங்க பாண்டவன் பசங்க அவங்க என்ன பண்றாங்க ஒன்று கூடி. இதுல இவர் என்ன சொல்றார்? அர்ஜுனன் சர்வான் பந்துன்னு வஸ்திதான், எல்லாருமே நம்ம பந்து தானே. இவர் வந்து இங்க பிரிச்சு பேசுறார், என் பசங்க பாண்டவன் பசங்கன்னு. அவர் அர்ஜுனனுக்கு எல்லாருமே பந்து வஸ்திதான். சோ மேபி அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா பட்டது. சிமிலாரிட்டி ஐ கேனாட். சிமிலாரிட்டி பந்துக்களை பத்தி தான் பேசுறா. ஒரு கேள்வி, ஒரு நிமிஷம் ஆனந்தி யோசனை பண்ண. இது ஒரு வீக்னஸ், எப்படி திருதராஷ்டிரன்ட்ட ஒரு வீக்னஸ் பார்த்தோமோ அர்ஜுனனுக்கு அதே இருக்கு. ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்ட். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க. அவருக்கு வந்து இந்த பாசம் தான் அவனுக்கு வீக்னஸ். அர்ஜுனனுக்கு பாசம் பந்தம் அது அவருக்கு வீக்னஸ் அர்ஜுனனுக்கு. பட் டிஃபரெண்ட் அர்ஜுனனுக்கு தன்னோட மொத்த ரிலேட்டிவ்ஸும் இன்க்ளூசிவ், தன் ரிலேட்டிவ்ஸ் மட்டும். ஆனா அவன் ஒன்னும் மத்த படை வீரர்களா செத்து போறதை பத்தி எல்லாம் அவன் கவலைப்படல. தன் உறவுக்காரா செத்து போறதை பத்தி அவன் கவலைப்படுறான். திருதராஷ்டிரன் வந்து தன் குடும்பம் மட்டும் வந்து he is including all the relatives, whereas he is considering about his sons, his children. Correct. How is it a weakness? ஏன் கீதை தேவைப்படுறது இந்த வீக்னஸ்க்காக அர்ஜுனனுக்கு? இதுதான் நல்ல பிராடா இருக்கே, எல்லாரையும் பந்துக்களா பார்க்கிறாங்க. அவனுக்கு எதுக்கு கீதை தேவைப்பட்டது? கீதை எதுக்கு கீதை தேவைப்பட்டதுன்னா கிருப்பையா பரையாவிஷ்டு, கிருப்பையா பரையாவிஷ்டு ரிஷி நான் சொல்றது ஒரு நிமிஷம் திருதராஷ்டிரன் என்னுடையது பாண்டுவடையதுன்னு பிரிக்கிறான். இவன் எல்லாருமே என்னுடைய பந்துக்கள்ங்கிறான். திருதராஷ்டிரனை நம்ம வீக்கு சுயநலம் சின்னவட்டம்னு சொல்றோம். வீக்னஸ் தானே, இல்லைன்னா இவனுக்கு கீதை சொல்லாம விட்டுருக்கலாமே, இது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சாங்க. சோ அதுல திருதராஷ்டிரனோட இவங்க சிமிலரா தான் இருக்கிறான், கொஞ்சம் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். அந்த சிமிலாரிட்டி என்ன? ரெண்டு பேருமே பகவானோட சேர்ந்து ஆத்மா வேற உடம்பு வேறன்ற திங்கிங் இல்லாம இந்த வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறா. மேபி அது அப்பா மேபி திருதராஷ்டிரர் வந்து மமக்காரத்துல பேசுறார், என் குழந்தைகள் அப்படின்ற மமக்காரம் இஸ் ஹிஸ் அட்டாச்மெண்ட், அது அவரோட வீக்னஸ். இந்த க்ஷணத்துல இங்க இவருக்கு வந்து விவேகம், அர்ஜுனனோட வீக்னஸ் வந்து டிஸ்கிரிஷன் போயிடுது. தர்மத்துக்கு பக்கம் இருக்கிறவா அதார்மிகத்துக்கு பக்கம் இருக்கிறவா எல்லாரும் நம்மவான்னு சொல்றான். ஆனா ஹிஸ் லாஸ்ட் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ரைட் அண்ட் ராங் அப்படின்னு டிஃபரன்ஸ். அப்பா கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றேன் பாருங்க. என்னன்னா யாரு ரெண்டு பேருக்குமே அட்டாச்மெண்ட். இல்ல ரெண்டு பேருக்குமே அட்டாச்மெண்ட். அவருக்கு வந்து தன் பிள்ளைங்கன்ற அட்டாச்மெண்ட், அர்ஜுனனுக்கு இவங்க மேல எல்லார் மேலயும் ஒரு அட்டாச்மெண்ட், பயங்கர தீவிர அட்டாச்மெண்ட். இந்த மமக்காரம்னு சொன்னோம் இல்லையா, மமத்தை. அந்த மமத்தை திருதராஷ்டிரனுக்கு சின்ன வட்டம், தன்னுடைய தனக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும். ஆனா பாண்டவனுக்கும் மமத்தை தான், தான். ஆனா இவனுடைய வட்டம் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். வட்டம் பெருசா இருக்கிறதுனால அது ஜஸ்டிஃபை ஆகாது. மமத்தைங்கிறது வீக்னஸ் தான். என்ன ஊரு அப்படின்னு நினைச்சா அது ஒண்ணும் பெரிய பரந்த மனப்பான்மை இல்லை, அதுவும் ஒரு மமத்தை தான். அது யாரையோ குத்துறது, அது நமக்குள்ள ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துறது, நம்முடைய விவேகத்தை அழிக்கிறது, அதுவும் மமத்தை தான். என்னுடைய உடம்புன்னு நினைக்கிற மமத்தை, என்னுடைய குடும்பம் நினைக்கிற மமத்தா, என்னுடைய எக்ஸ்டெண்டட் குடும்பம்னு நினைக்கிற மமத்தா, என்னுடைய ஜாதின்னு நினைக்கிற மமத்தா, என்னுடைய ஊருன்னு நினைக்கிற மமத்தா, அதுவும் மமத்தை தான். அங்கேயும் கீதை தேவைப்படுறது. இல்லைன்னா அர்ஜுனன் பரவாயில்லப்பா, நீ ரொம்ப பரந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாமே, இல்லைதான். ஆனா இந்த இடத்துல பிரகாஷ் பேசுறேன்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன தோன்றதுன்னா, அர்ஜுனன் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு. He is failing to do his job.
ஒரு விருது போறதுக்காகவே வரல. இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் சன்ஸ். Correct. இங்க அர்ஜுனனோட மமத்தை தான் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஒரு போருக்காக வந்திருக்கீங்க, உங்க கடமையை பண்ணணும். போருக்காக Correct. கடமையை பண்ணாம நீ எஸ்கேப் ட்ரை பண்ற. சோ இந்த டிஸ்கிரிஷன் அவனை அழித்ததுக்கு காரணமே அந்த மமதா தான். மமதானால அவனுடைய விவேக புத்தி, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், என்ன செய்யணும் நான் கற்று. அதேதான் அவனும் திருத்தராஷ்டிரனும், நான் ஒரு ராஜாவா இருந்து ஒரு அப்பாவா பெரியப்பாவா இருந்து நான் என்ன செய்யணுங்கிறது அவனுக்கு மறந்து போச்சு. இங்க தர்ம யுத்தத்துக்காக இருக்கிற ஒருத்தன் இந்த மமத்தை காரணமா அவனுக்குள்ள குழப்பம் வந்துடுறது. இப்ப நான் எனக்கு இந்த சமயத்துல ஒரு உதாரணம் ஞாபகம் வரும். பொதுவா எம்.ஆர். ராதான்னு ஒரு சினிமா நடிகர் தான். அவனுக்கு எம்.ஆர். ராதாவுக்கு எம்.ஆர். ராதிகான்னு ஒரு பெண், எம்.ஆர். வாசுன்னு எம்.ஆர். வாசுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண். 2 பேர் அண்ணன் தம்பி, 2 பேரும் திமுக இருந்தாங்க. அதுல ராதிகா திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் இருந்தாங்க. ராதாரவி சைதாப்பேட்டை தேர்தல்ல நின்னா. யார் சார்பா? அண்ணா திமுக சார்பா. இப்ப பாரு, ராதிகாவுக்கு என்ன செய்யணும்? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர், திமுக கொள்கைக்காக பிரச்சாரம் பண்ண போகணும். ஆனா அவன் என்ன சொல்றான் அந்த வருஷம் ஞாபகம் இருக்குது, 233 தொகுதியில நான் பிரச்சாரத்துக்கு போறேன், சைதாப்பேட்டை மட்டும் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா உன் தம்பி கொள்கை போச்சா? தம்பி எதிர்பக்கம் நிக்கிறான். எம்.ஆர். ராதாரவி எதிர்பக்கல, அவனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ராதிகா போக மாட்டேன்னு சொல்லு. இதுதான் அந்த பாசம். என்னுடையவன் வரும்போது விவேக புத்தி, என்னுடைய கடமை, நான் என்ன செய்யணுங்கிற டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. இது ரொம்ப கிளாரிங் உதாரணம். ஒரு ஐடியாலஜி இருந்து கூட ஐடியாலஜி கூட விட தயாரா இருக்க. அதுதான் அர்ஜுனனுடைய வீக்னஸ். கரெக்ட். அவன் பெரிய கூட்டத்தை என்னுடையவங்கன்னு சொல்றாங்க. அதனால அவனுடைய மனசு கொஞ்சம் நல்லதுதான். திருத்தராஷ்டிரன் கொஞ்சம் நோபல் தான், பரவியதுதான். இருந்தாலும் கூட அதுவும் ஒரு வீக்னஸ் தான் அப்படின்னு. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இந்த மாதிரி சூக்ஷமான விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும். கீதையில ரொம்ப அற்புதமான கீதைய படிக்க புதிய கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்க நமக்கே அப்படியே ஒரு அற்புதமான இது மனசுல எண்ணங்கள் வரும். வாழ்க்கையை பற்றி கண்ணோட்டம் ரொம்ப தெளிவு. டாக்டர்கள் பாருங்க, தன் பையனுக்கு ஆபரேஷன் செய்ய மாட்டானா? நான் எத்தனையோ டாக்டர் பார்த்திருக்கேன். என்னுடைய ரிலேட்டிவ் சார், என்னுடைய பையன் சார், நான் பண்ணல, வேற ஒரு டாக்டர்கிட்ட. இருக்குது ரிலேட்டிவ்ஸ், வெரி க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் பண்ண மாட்டேன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு they lose all discretion that time. கரெக்ட். தனக்கு சர்ஜரி மேல கன்விக்ஷன் இருந்தால், தன்னுடைய எக்ஸ்பர்டைஸ் மேல கன்விக்ஷன் இருந்தால், நான் நல்லா செய்வேன் நம்பிக்கை இருந்தால், ஏன் தன் பையனுக்கு செய்யக்கூடாது? ஆனா தன் பையன் உடனே கை உதற ஆரம்பிக்கிறது. அந்த டாக்டருங்கிற தொழில் கொஞ்சம் பின்னால போயிடுறது. டிஸ்கிரிப்ஷன் மறைஞ்சு போயிடுறது, கிளவுட் ஆயிடுறது. பாருங்க, இது நேச்சுரல், இது கண்டிக்கிற விஷயம் இல்லை. ஆனா இதை விட்டு மேல வரணுங்கிறான், இதை விட்டு மேல வரணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாக்பூர்ல ஒரு நிதின் இல்லை, கட்கரின்னு ஒரு பேராசிரியர், கட்கரி அவருடைய பேர் என்ன போச்சு பாருங்க. ராதே அந்த நம்ம அம்பேத்கர் நகர்ல இருக்காரு, அவன் டியூஷன் மாஸ்டர், அவன் பேர் என்ன?
சச்சினா இல்ல இல்ல சச்சின் சச்சின் இல்ல கட்கரி. சச்சின் கட்கரி ஆமா ஏதோ நேற்றுக்கு கூட Physics. நான் பேசினேன் மறந்து விட்டேன். சரி, ஒரு கட்கரி. அதே பேர்ல இன்னொரு கட்கரி இருக்காரு. அவர் அங்க ப்ரொஃபசர், தரன்பேட் காலேஜ்லயோ இதுலயோ ப்ரொஃபசர், சயின்ஸ் ஃபேக்கல்ட்டில. அவர் பெரிய டியூஷன் மாஸ்டர். அவரும் கூட, இவரும் டியூஷன் மாஸ்டர். இவன் மேத்ஸ், அவன் பிசிக்ஸும் மேத்ஸும். அவருக்கு ஒரு பொண்ணு. ம். ஒரு நாள் ஏதோ நிகழ்ச்சியில அந்த பொண்ணு என்னுடைய போன் நம்பர் வாங்கிட்டு நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னா போன் நம்பர் வாங்கிக்கிட்டேன். எனக்கு அப்புறம் ஒரு போன் வந்தது, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், நான் உங்க கிட்ட பேசணும்னு. நான் போனேன், வீட்டுக்கு போனேன். அவ வந்து பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அவளுக்கு நர்வஸா இருக்கிறா, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுது. அவ என்ன பண்ணா, டீ போட்டுன்னு எடுத்துன்னு வந்தான். டீ போட்டுன்னு எடுத்துட்டு டீ கப் சாஸ்திர கை அப்படி கையில் எடுக்கும்போது கை நடுங்கிறது, கணக்கணக்கணக்கன்னு சத்தம் கேட்கறது. நான் வந்து நோட் பண்ணிட்டேன், இவளுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் அவளை கொஞ்சம் கன்சோல் பண்றதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெயிண்டிங் இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இந்த பெயிண்டிங் யாரு பண்ணணும்னு கேட்டேன். அவனுக்கு அப்படியே உற்சாகம் வருது, நான் பண்ணேன் அப்படின்னா. ஓ பரவாயில்லையே, நீ ஆர்டிஸ்டா, ரொம்ப சந்தோஷம். உடனே உள்ள போய் பெரிய ஆல்பம், பெரிய ஷீட்டா அதை எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்காக, சின்ன பொண்ணு 18-19 வயசு தான் இருக்கும், ஒவ்வொரு பெயிண்டிங்கா காட்டி, இது நான் பண்ணேன், இது 7ஆம் கிளாஸ்ல பண்ணேன், 8ஆம் கிளாஸ்ல பண்ணேன், 3ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ். அதுக்கப்புறம் இல்லை, அவ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல இருக்கிறா, காலேஜ் ட்ராப் அவுட் ஆயிட்டா. ஏமா அதுக்கப்புறம் டேட்ல இல்லையேன்னு 10th முடிச்சப்பறம் எங்க அப்பா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் கேட்டேன், நீ வந்து ஒரு ஃபீல்டுல ஆர்டிஸ்டா இருந்தா நிச்சயமா நீ வேற ஃபீல்டுலயும் ஆர்டிஸ்டா இருப்ப, மியூசிக்கு வேற ஏதாவது ஃபீல்டு அப்படின்னு. ஒரே சந்தோஷம். ஹார்மோனியத்தை எடுத்துட்டு அவ்வளவு அழகா பாடினான், அவ்வளவு நல்லா பாடி. ரொம்ப எனக்கு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவளுடைய பாட்டு கேட்டு. மியூசிக் 2-3 பாட்டு பாடி காட்டினான் ஹார்மோனியத்தோட. ஓ பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா பாடுறேடா. கிளாஸ் தான் போறியா? நான் போயிட்டு இருந்தேன். 9th கிளாஸ்க்கு அப்புறம் அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஜூடோ கிக் அடிச்சு காட்டினான். ஜூடோ கிக். ஓ பரவாயில்லன்னா, ஆமா அதுவும் 9th கிளாஸ்க்கு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏமா இது ஏன் வேண்டாம் சாரு? இல்ல, எங்க அப்பா நிறைய ஐஐடிக்கு எம்பிபிஎஸ்க்கெல்லாம் டியூஷன் எடுத்து அனுப்பி வைக்கிறார் ஸ்டூடெண்ட் எல்லாம். நானும் அப்படி எம்பிபிஎஸ் போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா எனக்கு வரும்போது என் மேல ரொம்பவும் அதிகமா ப்ரெஷர் போட்டாரு. அதுக்காக இதெல்லாம் கட் பண்ணிட்டாரு, இது பண்ணாங்க அதை பண்ணாங்க. ஹைட் எப்படி ஆச்சுன்னா, அவர் பேசும்போது தெரிய வந்தது. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறார், இவ கூட 11th படிக்கிற ஒரு பொண்ணு, தரம்பேட் காலேஜ்ல. ஆனா அவன் 11th காமர்ஸ் தான், இவன் 11th சயின்ஸ். எல்கேஜில இருந்து சேர்ந்து படிச்சிருக்கிறான். அந்த பொண்ணு வந்தப்புறம் அப்பா அவ போனப்புறம் சொல்றாராம், இவன்னா வேண்டாம், வர வேண்டாம், நீ வந்து உன்னுடைய சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில புது ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கோ, இது நீ உனக்கு நல்ல மார்க் வாங்கணும், எம்பிபிஎஸ் போகணும். அவன் 10th வந்து 92% வாங்கிய பொண்ணு 12th 62-65% வரைக்கும் இறங்கி. பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல 2 சப்ஜெக்ட் ஃபெயில், படிப்பை விட்டு வீட்டுல இருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பாட்ட அப்படின்னா பேசினா அவர் கண்ணில் கண்ணீர் வர்றாரு. நான் என்ன இழந்துட்டேன், பேலன்ஸ் போயிடுச்சு, இப்ப எனக்கு என் பொண்ணு கிடைச்சா போதும், அவ டாக்டர் ஆக வேண்டாம், நியூரோ ப்ராப்ளம். என்னுடையவள் அவர் அதே மாதிரி +2 டியூஷனுக்கு வர எல்லாத்தையும் நடந்துப்பாரா. டியூஷன்ல நடத்திட்டு அவங்க போயிடுவாங்க. அவன் ஸ்கூட்டர்ல சுத்துறானா, ஹோலி விளையாடுறானா, இல்ல வேற எங்கேயாவது டைம் பாஸ் பண்றானா, அதை பத்திலாம் அவர் கவலைப்படுவார். தன் பொண்ணு ஒண்ணு கண்ணோட்டமே மாறி போச்சு, டிஸ்கிரிப்ஷன்லே மாறி போச்சு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தா.
அதுக்கப்புறம் அவளை நான் அவரோட சொல்லி அவர் நீங்க பாடலாம் வைங்க, அவ அப்படியே நல்ல மலர்ந்து பர்சனாலிட்டி வருவார். எதுக்கு டாக்டர் தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், எனக்கு வாழ்க்கையில நல்லபடி இருக்கணும், அதுதானே முக்கியம் அப்படின்லாம் பேசி அப்பாவுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டது. பெரிய டியூஷன் மாஸ்டர் லட்சுமி நகர்ல இருக்காரு எங்கேயோ, அந்த இபி குவார்டர்ஸ் கடைசியில இந்த அம்பேத்கர் பவன் தீக்ஷா பூமி சைட்ல எனக்கு இப்போ பேர் ஞாபகம் மாட்டேங்கல, அவருடைய முதல் பேர். அதே பேர்ல அம்பேத்கர் நகர்ல ஒரு மேத்ஸ் டியூஷன் மாஸ்டர் இருக்கிறார். சரி, சோ அர்ஜுனனுடைய இந்த பேச்சு நமக்கு மயக்கிடும். நம்மளெல்லாம் நாமெல்லாம் அர்ஜுனனை பாராட்ட ஆரம்பிச்சோம். ஓ கிரேட், எல்லோருக்கும் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாரு. ஆனா அதுல ஒரு இருக்கிற வீக்னஸ் ஸ்ரீகிருஷ்ணன் தான் புரிஞ்சுக்க முடியும். அவன் பயங்கர ஆள் கிடையாது, அவன் அடி ஆழத்துக்கு போற ஆள். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற கிரேட்னஸ். அதனாலதான் இந்த வார்த்தையை சொன்னான், ரெண்டு பக்கமும் நிற்கிறவங்களை பாருன்னு சொன்னான். கொலாப்ஸ் ஆயிடலாம் அர்ஜுனன். அடுத்த ஸ்லோகங்களை படிங்க. திருஷ்வேமம் கிருஷ்ணயுக்தம் சமுபஸ்திதம் ஸ்ரீதந்தி மம பத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யபி வேபதுஷ்ச சரீரே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரந்ததே ஹஸ்தாத் த்வச்சைவ பரிதஹ்யதே. இந்த ரெண்டு ஸ்லோகம் அரை ஸ்லோகமா படிங்க, நம்ம என்ன திரும்பி சொல்லுவோம். என்ன பிரேமா நீ படிங்க. யாரு படிக்கிறீங்க? திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண சமுபஸ்திதம் ஓ இது பாதி இருக்கு. சீதந்தி மம காந்த காத்ராணி பரிசுக்ஷ்யதி ஏபதுஷ்ச சரீரே மே மகர்ஷஸ்ய ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வச்சைவ பரிதஹ்யதே ந ச சங்னோம்யவஸ்தாதும் ரமதீவ ச மே மனஹ இத பாருங்க. இப்போ பாருங்க, அன்னைக்கு அவன் என்ன சொன்னான் பாரு. அப்போ 15வது ஸ்லோகம் அனுருத்யப்ய பாண்டவ அனுருத்யப்ய தனுசை மேல தூக்கி யார் யார் நிற்கிறான். இந்த துஷ்ட புத்தி துரியோதனனுக்கு யார் யார் துணை போகிறாங்க, நான் கொஞ்சம் பார்க்கணும், ரதத்தை கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்ன ஆளு 2 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்றான் பாருங்க. திருஷ்ணேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண, இந்த மாதிரி யுத்தம் புரியணும்னு ஆசையோட ஸ்வஜனம் என்னுடைய மக்கள் ஜனங்கள் 2 பக்கமும் குழுகி இருக்கிறத பார்த்துட்டு ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் தீதந்தி மமகாத்ராணி, என்னுடைய தோல் எல்லாம் அப்படியே செல்லிட்டு போயிட்டு உடம்பு செல்லிட்டு. ராத்திரன்னா உடம்பு திடகாத்திரமா இருக்கிறோம்னு தமிழ்ல ஒரு வார்த்தை பழைய காலத்துல சொல்லு. காத்திரம்னா உடம்பு. சீதந்தி செல்லிட்டு போயிடுத்து.
பாருங்க, சிரிக்க எப்ப போகும்? நர்வஸ் ஆனா போகும். மனசுல அப்படியே கீழே முறையில் கீழே விழுந்தா போகும், பயம் வந்தா போகும், சிந்தனாயும். ஏன்னா உடம்புல அந்த உள்ளுக்குள்ள ஏற்படுற எமோஷனால ரத்தம் வந்து அப்போ நம்ம இதுக்கு உடம்புல வந்து ரத்தம் பாயிருது, அட்ரினல் கிளாண்ட்ஸ் பிக்கப் ஆகும், தோலுக்கு ரத்தம் பாயிருது குறையும், சட்டன்னு சொல்லிட்டு போயிடும். சீதந்தி மமகாத்திராணி முக்கஞ்ச, வாய் வறண்டு போயிட்டு, பரிஸ் சுஷ்யத்தே, வறண்டு போயிட்டான் முகம், வாய் எப்ப வறண்டு போகும்போது இதேதான். திடீர்னு இருட்டுல போகும்போது பின்னால இருக்கிற மனம் வந்து போட்டா சட்டன்னு வாய் வறண்டு போயிடும். ஏதோ இருக்கு போல இருக்கு. காண்டீபம் அது என்ன, முகஞ்ச அப்படியே சொல்லிட்டு இந்த மயிர் கொச்சு அப்படின்னு சொல்லுவேன், எல்லாம் குத்திட்டு நிக்கிறோம், நின்றுடும். உடம்புல இருக்கிற இந்த ரோமங்கள் எல்லாம் ரோம ஹர்ஷாயத்து. ரொம்ப பயம் வரும்போது, எக்ஸ்ட்ரீம் பயம், ஆங்ஸைட்டி வரும்போது அப்படியே நின்றுடும், எல்லாம் சிலிர்ப்பு ஏற்படும் உடம்புல. யாருக்கு? ஹீரோ, வீரன். அந்த காலத்துல ஆண்மகன் பெண்களுக்கு முன்னால பெரிய ஒரு எக்ஸாம்பிள், வீரத்துக்கு எக்ஸாம்பிள். அப்படியே அவன் என்னாச்சு? அர்ஜுனன் பாருங்க, இது என்ன பரிதாபமான நிலை. உடம்பு சிலிட்டு போடுது, ரோமஹர்ஷம் ஆகுது. அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க, காண்டீவம் ஸ்ரன்சத்தே ஹஸ்தாத், என்னுடைய கையில இருந்து காண்டீவம் நழுவுறது. ஏதாவது ஆயுதம் கத்துக்கணும்னா அதுக்கு முதல் கண்டிஷன் என்ன? அந்த ஆயுதத்து மேல இருக்கிற கிரிப்பு. கத்தியை வச்சு நம்ம யுத்தம் பண்ணணும்னா கிரிப்பு தான் முதல்ல. 6 மாசம் பயிற்சி, கிரிப்பு. நாங்க RSSல கம்பு செய்வோம், கம்பு கிரிப்பு தான் முதல்ல. அப்படி பிடிச்சு நிக்கணும், அதுதான் முதல்ல 6 மாசம் 1 வருஷம் நடக்கும். போர் அடிக்கும், ஆனா அது ஸ்ட்ராங் ஆனாதான். இல்லைன்னா எதிராளி அந்த கம்பத்தை ஒரு அடி அடிச்சா கையில இருந்து நழுவி போயிடும். சோ காண்டீவம் கையை விட்டு நழுவுறதுன்னு சொன்னா எவ்வளவு வீக்னஸ் வந்திருக்கும் அவனுக்கு, அர்ஜுனனுக்கு. எப்படிப்பட்ட வீக்னஸ் வந்திருக்கும்? காண்டீவம் ஸ்ரன்சத்தே ஹஸ்தாத் त्वक् சைவ பரிதஹ்யதே. இப்ப தோல் எல்லாம் எரியறதான். தோல் உடம்பு சிலிட்டு போறதுன்னு சொன்னா இப்ப தோல் எல்லாம் எரியறதான். தஹ்யதே. அடுத்தது நட்சத்திரம், என்னால நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, நிலையற்று போகிறேங்கிறான். ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவனுடைய ஸ்டேட்டஸ். இதெல்லாம் ஸ்கிசோஃப்ரீனியா, அப்புறம் டிமென்ஷியா, டிப்ரெஷன் அப்படின்லாம் இன்னைக்கு சொன்னாங்க. அதுல இருக்கிற இதெல்லாம் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் இங்க இந்த அடையாளங்கள் எல்லாம் அதற்கான இது. நம்ம கிருஷ்ணன் கிடைச்சா படிச்சாம டாக்டர்கிட்ட போயிருந்தா அவனுக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து படுத்துக்க வச்சுப்பான். டிப்ரெஷன் உனக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அவனை பூஸ்ட் பண்றான். கீதை சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அர்ஜுனனுடைய முதல் அத்தியாயம் நாம படிக்கணும். நமக்கு நம்முடைய நிலை நமக்கு புரியும். நாம் எப்படி நியூரோ டிப்ரெஷன்ல மாட்டிக்கிறோம், ஆங்ஸைட்டியில மாட்டிக்கிறோம், உடம்புல அதோடைய எஃபெக்ட் என்ன, ஒரு மனசுல இருக்கிற எமோஷன் எப்படி உடம்ப ஆட்டி வைக்கிறது, அதாவது விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு 25-20 ஸ்லோகம் சொல்ல போறான். இந்த மாதிரி அவனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப விதவிதமான லாஜிக் சொல்ல போறான். இப்ப வெறும் பிசிக்கல் சொல்லலாம், தன்னுடைய உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களை. எதிர இன்னும் என்னென்னலாம் சொர்க்கத்துக்கெல்லாம் போறாங்க. முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்துல நரகத்துக்கு விழுந்துருவாங்க, நான் எப்படி யுத்தம் பண்றதுன்னா பல லாஜிக் பேசுவான். ரொம்ப அடுத்த 20-22 ஸ்லோகங்கள். இந்த நேரம் அவன் அப்படி கையை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான். அவனுக்கு இவன் பரிதாபப்பட்டு கேட்கணும்னு ஆசை. ஸ்ரீகிருஷ்ணன், நீ கூட கேட்க மாட்டேங்கிட்ட. நான் எவ்வளவு லாஜிக்கா பேசுறேன், எவ்வளவு கரெக்டா பேசுறேன்,
நீ உன்னுடைய ஒரு அத்தாரிட்டி எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். நீ சர்டிஃபை பண்ணுவ, கரெக்டடா நீ சொல்றதுன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ கூட இப்படி கிண்டலா சிரிச்சுன்னு உட்கார்ந்துருக்க அப்படின்னு அவனுக்கு இன்னும் ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முதல் அத்தியாயம் நம்ம அதை டீட்டெயிலா நம்ம படிக்கணும், மீண்டும் மீண்டும் படிக்கணும். ஆனா கொஞ்சம் நெகட்டிவ் தான் அர்ஜுனனுடைய மனசு. பரவாயில்ல, ஆனா கூட நமக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்க ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரி, நம்ம இது பேசுவோம். இல்லைன்னா 2 நிமிஷம் யோகேஷம் சொல்லிட்டு டைம் இருந்தா நம்ம பேசலாம். ஏதாவது ஓகே? யோகேஷம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவோ சர்வ சம்ஸ்தாபகம் ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணௌ வந்தே ஜகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த லாஸ்ட் லைன் சொல்லிடுங்களே, நச்ச சக்னோமி அவஸ்தா. புரியல என்ன? அவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ. நச்ச சக்னோமி அவஸ்தாதும். அவஸ்தை, ஒரு இடத்துல உட்கார முடியலையா என்னால? மனசெல்லாம் பிரமைகள் ஏற்படுறது. விபரீதாதி பஷ்யாமி, எல்லாம் அபசகுணங்கள் எல்லாம் பார்க்கிறேன். பயங்கரமான ப்ராப்ளம். இப்ப அடுத்தது மனசை பத்தி சொல்ல போறான். என்னால உட்காரவும் முடியல, நிலை கொள்ளாமல் தவிப்பதுன்னு சொல்றமே. நீங்க பஸ்ல பார்த்திருக்கலாம், கடிகாரத்தை பார்ப்பான், பெருமூச்சு விடுவான், ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பான், அப்புறம் எழுந்து பஸ்ல இங்க இருந்து அங்க நடமாட ஆரம்பிப்பான், எழுந்து நிற்பான். நீங்க பிளேன்ல பார்க்கலாம். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நீ முன்னால போய் இறங்கினாலும் பஸ்ல உட்காந்துருப்ப, நான் வர வரைக்கும் உனக்கு பஸ் கிடவாது, அமைதியா உட்காரியா அப்படின்னு கேட்டேன். அந்த பிளேன் நிக்கிறதுக்குள்ள எடுத்து இதை திறந்து சுட்டெடுத்து என்னன்னா ஃபர்ஸ்ட் போனாலும் நான் வர வரைக்கும் நீ அங்க எடுத்தா உட்கார போறேன். காம் டவுன். ரெஸ்ட் ஆங்ஸைட்டி, ஒரு மாதிரி நிலை கொள்ளாமல் தவிப்பது, மனசுல ரெஸ்ட். ஆனா இந்த நிலை கொள்ளாம தவிக்கிற ஸ்டேஜ்ல அர்ஜுனன் இருந்தனால தானே நான் கிருஷ்ணர் அவருக்கு உபதேசமே பண்ணினாரு. அப்ப இந்த ஸ்டேஜ் மனுஷங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே. இந்த எண்ணம் கூட இல்லாம இருக்க முடியும். இல்லம்மா, அந்த ஸ்டேஜ்ல கிருஷ்ணன் கேட்கணுமே, நான் சங்கர் அண்டையா எனக்கு சொல்லிடான்னு சொல்லணுமே. நம்ம பாட்டுக்கு இதுதான் என்னால, அவ்வளவுதான், என்னுடைய லெவல் இதுதான், என்னால அதுக்கு மேல முடியாது, என்ன பண்றது, நான் டென்ஷன் ஆயிடுறேன் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கீதை கிடைக்காது. நம்ம டென்ஷன் ஆகிருக்கிறோம், எக்ஸைட் ஆயிருக்கிறோம், நமக்காவது உணரணும், நாம் உணரணும். முதல்ல எனக்கு மனசு ரெட்ரஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சா நமக்கு கீதை கிடைக்கும். அது முதல் ஸ்டெப். நம்மளால உட்கார முடியல. நிறைய பேரால கால் சொரியும், கால் தொடர்ந்து காலை தொடைய ஆட்டுவான், கை நகத்தை நகத்தை கடிப்பான், என்னெல்லாம் நடக்கும் அந்த டென்ஷன்ல. நாம சரியா தவறா அப்படின்னு தெரியாத நிலைமையில நமக்கு இந்த ஆங்ஸைட்டி கண்டிப்பா வரதானே நான் செய்வேன். ஆமா, கரெக்ட். எஸ், பட் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியணும் முதல்ல. அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் தேடும்போது நமக்கு கிடைக்கும், அல்லது நமக்கு கிருஷ்ணன் கிடைப்பான், நமக்கு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. டாக்டர் கிட்ட போய் டாக்டர் எனக்கு என்னமோ பண்றதுன்னா